அடுத்து நம்ம பார்க்க போறது தனுர் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும். தனுர் ராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்துல ராகுவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால தாயினுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனம் வேண்டும். இவங்களுக்கும் அதே மாதிரி தான். குரு சாதகமாக இல்லைனாலும் குரு பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கு உங்களுக்கு குரு பார்வையும் 12ஆம் இடமான விருச்சிகத்துக்கு உங்களுக்கு குரு பார்வையும் இருக்கிறதுனால அந்த முன்கோபத்தை கொஞ்சம் விட்டுறணும். தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கக்கூடாது, மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. செய்கிற உத்தியோகம் மட்டும் இல்லை, வெளிநாட்டுக்கு போகலாமா சார், நான் படிக்கிறதுக்கு போகலாமா, அங்கே எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா, கண்டிப்பாக கிடைக்கும். இது வரைக்கும் எனக்கு விசா கிடைக்கல சார், இப்போ எனக்கு விசா கிடைக்குமா, கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி வேலை செய்கிறவங்க மட்டும் இல்லை, தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட இது அற்புதமான பலன் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிதானமும் பொறுமையும் வேண்டும். அந்த கோபத்தை விட்டுறணும். தில்லைக்கு போனால் தொல்லைகள் போகும், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தனுர் ராசி நேயர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன். நம்ம சிதம்பரத்தில் உள்ள சிவபெருமான் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்சால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வஸ்திரங்கள் சுவாமிக்கு கொடுத்து அங்கே அந்த சுவாமியினுடைய மூலஸ்தான மூல கருவறையில் வில்வ இலை வாங்கி கொடுங்க. அந்த வில்வ இலையினால அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. அந்த வில்வ இலையை வீட்டுக்கு கொண்டு விபூதியோடு சேர்ந்து வச்சு, விபூதியோடு சேர்ந்து இருக்கும் அந்த வில்வ இலையில் விபூதி வச்சுங்க. இப்படி செய்தால் உங்களுக்கு குரு ஸ்தான பலம் இல்லைனா கூட பார்வை பலத்தினால உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.